நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. வேண்டும் 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 பணி நிரந்தரம் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும். கேட்கவில்லையா 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 தமிழக அரசே கேட்கவில்லையா தமிழக அரசே கேட்கவில்லையா. சென்னை அனல்மின் ஸ்டேஜ் 1 எல் மோகன்ராஜ். நாங்கள் ஒரு 15 வருடங்களாக ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செய்கிறோம். எங்களுக்கான ஒரு அடையாளம் இது வரைக்குமே யாரும் தரல. போன ஆட்சி திமுக ஆட்சியில் ஒப்பந்த ஊழியர்கள் 10 ஆண்டு வேலை செய்கிறவங்கள நிரந்தர பத்திரம் சொல்லிட்டு முக ஸ்டாலின் ஐயா சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆட்சியும் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் தனியாக விடுபட்டுருக்கோம் அனாதி போல். இதனால் எங்களுக்கு புதுசாக வந்துக்கிற சிஎம் சார் எங்களுக்கு அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். அதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை. நேற்று தினத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருந்தாங்க இந்த வடசென்னை ஃபஸ்ட் ஸ்டேஜில். அதுக்கடுத்து இப்போ 2வது நாளாக நாங்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரம் கோரி போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாகுது. நாங்கள் 15 வருஷமாக போராடிக்கிறோம். எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் வராங்க தவிர இந்த ஒப்பந்த ஊழியர்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. எங்களை அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். அது இல்லாமல் ஒப்பந்த கான்ட்ராக்ட் மூலியமாக சம்பளத்தை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மின்சார வாரியமே எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். எங்களை அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். இதுதான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. அது இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த இதில் 25 வருஷமா மேலெலாம் வேலை செய்கிறாங்க. அவங்களையும் அடையாளம் கண்டு நிரந்தரம் செய்யணும். இது ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. அதுதான் பேரியால் மோகன்ராஜ். மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி. இந்த போராட்டம் எதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், 2 நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். 20 ஆண்டுகள் மேலாகியும் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதற்காகவே இந்த போராட்டம் முற்றிலுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் பணி நிரந்தரம் வேண்டும் என்பதற்காகவும் மட்டுமே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். 2 நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருந்த போதிலும் திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொன்னார்களா, அவர்களது செவிக்கு எட்டு விட்டதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் மேலும் மேலும் போராட்டம் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு இதற்கான முடிவு என்று வரும் என்று எங்களுக்கு நிச்சயமாக ஒருபோதும் தெரியவில்லை. ஆனால் இந்த போராட்டத்திற்கான முடிவு வரும் வரை நிச்சயம் நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்போமே தவிர பணி நிரந்தரம் எங்களது அடையாளமாக அமைய வேண்டும். காட்டு விலங்குகளுக்கு கூட காடு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. ஆனால் மனிதர்களாகிய எங்களுக்கு அடையாளம் என்பது ஏது இருக்கின்றது? பணி நிரந்தரம் மட்டுமே எங்களது அடையாளமாக கருதி இங்கு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வரை இங்கு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடி திரண்டு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே திரு முதல்வர் ஐயா அவர்கள் எங்களின் பேச்சை கவனத்தில் கொண்டு எங்களை அழைத்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு நல்லது முடிவு காணுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான குறிப்பு ஒன்று என்றால் கூற விரும்புகிறேன் என்றால், அரசு சார்ந்த துறையில் பணிபுரியும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் அனைவருக்கும் பணி நியமனம் செய்கின்றேன் என்று தாவேகா ஆட்சி தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியின்படி எங்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்பரசன். பார்க்கவில்லையா 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 கேட்கவில்லையா 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 தமிழக அரசே கேட்கவில்லையா தமிழக அரசே கேட்கவில்லையா வேண்டும் 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 பணி நிரந்தரம் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் 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 செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் செய் ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் செய் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் செய் ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் செய் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே அடையாளம் கொடு அடையாளம் கொடு அடையாளம் கொடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் தமிழக அரசே வெளியே வாருங்கள் தமிழக அரசே வெளியே வாருங்கள் அனைத்து சுகங்களும் உங்களுக்கா வீதியிலே நாங்களா விலை உயர்ந்த காரிலே நீங்களா விலை உயர்ந்த காரிலே நீங்களா தமிழக அரசே தமிழக அரசே வேண்டும் வேண்டும் நிரந்தரம் வேண்டும் 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 நிரந்தரம் வேண்டும் தமிழக அரசு
அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிரந்தரம் செய் பணியமர்த்தம் நிபந்தனம் செய் தமிழக அரசே ஒப்பந்த ஊழியரை நிரந்தரம் செய் அடையாளம் கண்டு நிரந்தரம் செய் வேலை வாய்ப்பு இல்லையா நாங்கள் தயாரும் கண்டுபிடி நிரந்தரம் வேண்டும் கேட்கலையா தமிழக அரசே கேட்கலையா நியமனம் செய் தமிழக அரசே வெளியே வா தொழிலாளி குரல்களுக்கு பதிலை சொல்லு தமிழக அரசே நியமனம் செய் தமிழக அரசே நியமனம் செய் ஒப்பந்த ஊழியரை நியமனம் செய் நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று வாக்களித்தோம் மாற்று என்றால் என்னவாம் அரசியல் கட்சி மட்டுமே மாற்றாமா தொழிலாளி எங்களுக்கு மாற்றம் இல்லையா விவசாயி முதல் விஞ்ஞானம் வரை மின்சார தேவை இருக்கிறது தொழிலாளி கஷ்டம் நிரந்தரம் செய்